காலில் விழுந்தா நீங்கள் வர மாட்டீங்க. எடுங்க சார். அனைவருக்கும் சிவவணக்கம். இன்னைக்கு பாப்பான்குளத்தில் வந்து ஐயா வந்து இங்கே கோயில் பார்த்து திருமேனிகளை பற்றியெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் அடியார் பெருமக்கள் இந்த சின்ன குழந்தையும் அது கொண்டு ரொம்ப கைலாய வாத்தியம் வாசித்து இங்கே வந்து நிறையா வந்து திருப்பணிகள் செய்கிறாங்க. இவங்களே வந்து இங்கே இருந்து வந்து காவல் காத்து எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஐயா என்ன சொன்னார்னா, இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு வந்து மாதத்துக்கு 30 மூட்டைக்கு ஃபஸ்ட்டு நெல் வருது வேணும், எங்களுக்கு உணவெல்லாம் வந்து அன்னதானிப்பு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு சொல்கிறார். நாங்கள் வந்து எங்கேயாச்சும் லீஸுக்கு வயல் எடுத்து பண்ணி இதில் எல்லாம் எடுத்து நம்மளே பண்ணணும்னு இருக்கிறாரு. நிறையா வந்து யாரோ வந்து அன்னம்பாளிப்புக்கு தேவையில்லாமல் எப்படியோ செலவு பண்ணுறீங்க. இந்த கோயிலுக்கு வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு அன்னம்பாளிப்புக்கு யாராலும் ஏதாச்சும் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் இறைவனோட அருளால் கிட்டத்தட்ட ஒரு 365 நாள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னம்பாளிப்பை வந்து மதியமும் இரவும் வயதானவர்களை தேடி போய், அதாவது இயலாதவர்களை தேடி போய் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 90 நாட்டு மாடுகளை பராமரிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி சேவைகளை ஈடுபடக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொருளாதார தடை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த தடை நீங்கிறதுக்கு நல்ல உள்ளம் படுத்த அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வந்தால் இந்த சேவை வந்து இன்னும் சிறப்பாக போகும். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் பாதத்தில் வச்சுக்கிறோம். இல்லை தாழ்மையான வேண்டுகோளே கொடுக்க வேணாம். ரொம்ப கொஞ்சம் கருத்து மாறுபாடு முடிஞ்சா செய்யு. உன்னால உன்னுடைய இந்த உங்களால் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாதவங்க இருக்கலாம். உங்களுக்கு இந்த கார்மிக் லைஃப் அப்படின்னு இந்த கர்ம உலகத்தில் உங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவிக்கணும்னா உதவி செய்யுங்க. இவர் வேண்டுகோள் விடுறாரு. ஒரு வேண்டுகோளும் கிடையாது. முடிஞ்சா செய்ய, இல்லையா உன் பாவத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோ. யாரும் நாங்கள் டிமாண்டாக தான் உள்ள வைக்கிறோம். செய்யணுங்கிறது யாருக்கும் வேண்டுகோள் கிடையவே கிடையாது. செய்கிறவங்க இன்னைக்கு என்னால் முடிஞ்சது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் எதிர்கால 2வது இதில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்கு. இது உண்டியல் வச்சிருக்காங்க? இல்லை, கிடையாது. உண்டியல் இல்லை. அப்போ உண்டியல் இல்லாமல் இந்த கோயிலை தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரண ஒரு ஆள், சாதாரண இதாக சொல்லலை, பொருள் வசதி இல்லாதவங்க எப்படிலாம் நடத்த முடியுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் பெரிய பாடம். அது பாப்பான்குளம் திருவெண்காடார் ஈஸ்வரர் இந்த கோயிலில், மகாதேவர் கோயிலில் எப்படி அன்றாட நடவடிக்கைகள்லாம் கோயிலுக்கு ஐயாவுக்கு வேண்டிய ஆஃபரிங்ஸ், அதை படைத்தல், வழிபாடு, அது ஒர்ஷிப் அன்றாடம், அப்புறம் மாதாந்திர இல்லை வருடாந்திர திருவிழாக்கள் இருக்கு இல்லையா, உற்சவ திருவிழாக்களை எப்படி நடத்துறாருன்னா தனிப்பட்ட முறையில் இவர் செய்கிறார். 10 பைசா காசு அறநிலைத்துறையிலிருந்து இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. சத்தியம் கிடையாது. சத்தியம் இல்லை. 10 பைசாவை 1000ஆல் வகுத்த ஒத்த பைசா கூட அறநிலைத்துறையால கிடையாது. உண்டியலும் இங்கே இல்லை, நிலமும் கிடையாது. நிலம் இருக்கா? நிலமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கும் போது நல்லா யோசிக்கிறோம். இப்போ இவரால் செய்ய முடியும்னா எவ்வளோ பேர் செய்யலாம். 60 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்குன்னா திருப்பி வேலைக்கு போய் சம்பளத்தை ஏற்றி பாவத்தை ஏற்றுக்கிறத காட்டணும். அவங்கெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை, அதை சிவ திருத்தலங்களை எடுக்கணும். பெருமாள் கோயிலில் பெருமாள் வைணவர்கள் எடுத்து அவங்க நடத்துறதுக்கு பார்க்கணும். எடுக்கிறத வச்சே பண்ணணும். அரை வயிறு கஞ்சியை குடிச்சிக்கிட்டாது. அதுதான் என்னுடைய நோக்கம். கோயில்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது தமிழோட மண்ணிலேருந்து. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்கள் நடந்துட்டு திருநாவலூர்னு சொல்லுவாங்க. திருநாவலூர் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தது. அந்த ஊரில் 3 கோயிலை காணோம். கோயிலே தூக்கிட்டு போட்டானுங்க. கோயிலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் கொடுக்கல, ரிப்போர்ட் கொடுக்கல. 2வது அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் திருமால் பேரும்பாங்க. அங்கே இருக்கக்கூடியலேருந்து ஒரு 800 மீட்டரில் கோவிந்த பாடின்னு இருக்கு. அந்த காலத்தில் இப்போ கோவிந்த வாடின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோயிலோட பேர் நின்றருள பெருமாள் உய்ய கொண்டு ஆழ்வார். மொத்தத்தில் கோயிலை தூக்கிட்டு போட்டானோ. அந்த கோயிலுக்கு ராஜராஜ தஞ்சாவூரில் அந்த ராஜராஜேஸ்வரம் கட்டினவர் சஷ்டிஷ்டி உடையார் ராஜராஜ தேவர். அவர் அழகாக ஒரு நம்ம அனுமன் சிலையை பஞ்சலோகத்தில் செப்பு திருமேனியை கொடுத்துருக்காரு. செப்பு திருமேனி கொடுத்துட்டாங்க. இந்த செப்பு திருமேனி நியூயார்க்கில் ஒரு கேலரியில் இருக்குது. அது வாயில் இப்படி வச்சு அது மாதிரி இருக்கும். அதை நான் கொண்டு வரணும். அதை இங்கேருந்து தூக்கி விட்டோம். பேரையும் நான் சொல்கிறேன், சஞ்சீவ அசோகன் ஒரு அக்யூஸ்டு. பட் நம்மளால் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் டயர்டாகிறீங்க. இப்போ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயம் அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் கோயில்னு பிரச்சனை வந்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்கள 2 மணி நேரம் ஒதுக்கி வரணும். பெரிய பெரிய மனுஷங்களாக இருந்தால் வரல அப்படின்னு சொன்னால் பெருசாக பேசி பிரயோஜனம் இல்லை. இது இந்த ஊரில் இல்லை, துருவோடு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கோயில் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் வந்து பார்க்கணும். உங்களுக்கு வேண்டிய
இது என்னென்ன இருக்கோ என்னால் முடிஞ்சாலும் பட அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். நெல் இது அரிசி இதெல்லாம் எதுவும் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடு நான் செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. வரலைன்னாலும் என் மேலே வருத்தப்பட்டுக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், சத்தியமாக ட்ரை பண்ணேன். பல இடங்களுக்கு போகிறேன், வெயிட் பண்ணுறேன். காலப்போக்கில் இன்னொரு 2-3 மாசத்துல 1 நாள் 2 நாள் வந்து நான் அமைதியாக இங்கே தங்குவேன். நானா கிடையாது.